வாங்க ஆடி மாதம் அம்மன் ஸ்பெஷல் ரெசிபிஸ் பார்க்க போலாமா? ஆடி 6ஆம் நாள் பாசிப்பருப்பு பாயாசம். ஒரு கடாயில் 1 கிளாஸ் பாசிப்பருப்பு எடுத்துக்கிறேன். அந்த பாசிப்பருப்பை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ குக்கரில் அதை கொட்டிக்கிறேன். கொட்டிட்டு நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஒரு 3 தடவை கழுவிக்கலாம். நான் இப்போ எந்த டம்ளரால் பாசிப்பருப்பு எடுத்தனோ அதே டம்ளரால் 3 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட லைட்டாக உப்பு, ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். நெய் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ குக்கரை மூடிட்டு விசில் போட்டுக்கிறேன். விசில் போட்டுட்டு ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கிறேன். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறேன். அந்த மிக்ஸி ஜாரில் அரை மூலி தேங்காய் எடுத்துக்கிறேன், நல்லா துருவி. அதில் 2 ஏலக்காய் ஆட் பண்ணி தேங்காய் பால் எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றி தேங்காய் பால் அரைச்சிக்கலாம், லைட்டாக தண்ணி ஊற்றி. இப்போ நான் தேங்காய் பால் எடுத்துக்கிறேன். இப்போது வெல்லத்தை கரைச்சிக்கலாம். நான் எந்த டம்ளரில் பாசிப்பருப்பு எடுத்தனோ அதே டம்ளரால் 1 டம்ளர் வெல்லம் எடுத்துக்கிறேன். அது கரையிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு. ஆஃப் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ பேனில் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். முந்திரி, திராட்சை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்துக்கிறேன். இப்போ தேங்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தேங்காவையும் போட்டு நல்லா நெய்யில் வறுத்து எடுத்துக்கிறேன். இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாசிப்பருப்பு எப்படி வெந்திருக்குன்னு சொல்லிட்டு. பாசிப்பருப்பு நல்லா வெந்திருக்கு. பாசிப்பருப்பை நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்ச நெய்யும் பேலன்ஸ் இருக்குல்ல, அதிலே இந்த பாசிப்பருப்பை ஊற்றிக்கலாம். இப்போது கரைச்சி வச்சுருக்க வெல்லத்தை வடிகட்டி ஊற்றிக்கிறேன். இது அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடலாம்.
இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலை ஊற்றிக்கிறேன். அது கூடவே வறுத்து வச்சுருக்க தேங்காய், முந்திரி, திராட்சை ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. பாசிப்பருப்பு பாயாசம் ரெடி. ஆடி மாதம் அம்மன் டெய்லி ஸ்பெஷல் ரெசிபீஸ் பார்க்க என் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெய்லி ஈவினிங் 6 o'clock என் கூட நீங்களும் அம்மனை வழிபடுங்க. நல்லதே நடக்கும்.